நமஸ்தே everybody. வெல்கம் டு சத்யாஸ் தேவார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பட்டூரா நம்ம பார்க்க போகிறோம். பலூன் மாதிரி பட்டூரா எப்படி பண்ணி பார்க்கலாமா? பட்டூரா அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து இந்த சோளா பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பட்டூரா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும், அரை கப்பு மைதா மாவு அப்படின்னா அரை கப்பு கோதுமை மாவு. இது வந்து ஃபுல்லாகவே மைதா மாவு தான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தாக கான்ஷியஸாக இருக்குதுங்கிறதுக்காக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரை, இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா உப்பு, நம்ம சமையல் பெண் போட்டோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா எடுத்துருக்குறேன். இது வந்து நமக்கு தேவையான அளவு. கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வந்து இதில் வந்து ரொம்ப புளிக்காத தயிர் கொஞ்சம் நம்ம ஊற்றணும். அந்த தயிர் இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே நமக்கு வந்து போட்டு பிசைறதுக்கு கொஞ்சமாக ஆயில் நமக்கு வேணும். இது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசைறதுக்கு தண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பட்டூரா பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்கள். இதோட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கணும். இதில் உங்களுக்கு நான் காமிக்கல. கொஞ்சம் ரவையும் ஒரு கப் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் ரவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த மாவை தயாரிக்கணுங்கிறத இப்போ அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அரை கப்பு மைதா மாவு, அரை கப்பு நான் கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது 2 புள்ளையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புளி மாதிரி இதில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த கொஞ்சமாக வந்து ஒரு தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் வந்து இதில் வந்து ரவை இதில் போட்டுக்கிறேன் நான். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை. கொஞ்சமாக நம்ம இந்த பட்டூராவுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில். இது வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில். இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க. நம்ம வந்து தண்ணி எதுவுமே விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து நம்ம சர்க்கரை, தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் இதெல்லாம் அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம நல்லா வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஈரப்பதத்துலேயே மாவை நல்லா பிசைஞ்சிடணும். இப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வருதுங்களா, எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த பூரி மாதிரி இருக்காமல் இது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த பூரியில் நம்ம வந்து இந்த மாதிரி தயிர், சர்க்கரை, உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனால் பட்டூராவில் வந்து இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பட்டூரா டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தெரிஞ்சு சேருங்க, நிறையா சேர்த்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் நீங்கள் இப்போ வந்து நான் நல்லா இதை வந்து கசிச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படி ஊற வச்சிடணும். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தியில் நம்ம இதில் வந்து ஒரு சப்பாத்தி கட்டியில் நம்ம நீளமாக அதை வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவை ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆயில் நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இருக்குல்லையா, இதை வந்து நல்லா
நல்லா அப்படி கல்லில் நல்லா ஒரு தடவை பிரச்சனைக்குங்க. அப்போ தான் நமக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா மறந்தாமல் நல்லா நீட்டாக வரும். பண்ணதுக்கப்புறம் இப்படி நீட்டாக எடுத்து நம்ம எதெல்லாம் பூரி பண்ணுற மாதிரி தான், அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு வித்தியாசப்படும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உருட்டிக்கோங்க. பூரி பண்ணுற மாதிரி தான், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூரி பண்ணி வச்சுக்கலையா. இதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து பூரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை வந்து மைதா மாவில் நம்ம டிப் பண்ணி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய்க்குள்ளே விழுகாது. ஸோ இதை வந்து நம்ம எப்போயும் நம்ம பூரி செய்கிற மாதிரியே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் இப்போ எப்பயும் போல் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம பூரி கரெக்டாக வரணும் அப்படின்னா, ஓரமெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெலுசாக வச்சுக்கணும். நடுவில் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து பூரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பூரியெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மீடியம் ஹைக்கு மாற்றிக்கணும். ரொம்பவும் காய விட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் இது நமக்கு சரியாக வராது. ஸோ இந்த பூரியெல்லாம் இப்போ நான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு பண்ணதுனால ஏதாவது நமக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்போல்லாம் வந்து நம்ம உடனே பொரிக்க போகிறோம். அந்த எண்ணெய் சூடாத வரைக்கும் அந்த டயத்துக்கு நம்ம எவ்வளோ பூரி பண்ண முடியுமோ அவ்வளோவா நம்ம அதில் வந்து பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து அதை நம்ம பொரிச்சு செய்ய வேண்டியதுதான். இவ்வளோதான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வந்து இதை இதில் பொரிக்க வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். எப்போதுமே இன்னும் கொஞ்சம் கரண்டியில் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி லேசாக இப்படி சுர பண்ணிட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ரொம்ப நல்லாவே காஞ்சிச்சு என்ன. அதனால் கொஞ்சம் நான் அது சுரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டர் ஐட்டமோட பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வானிலையில் நிறைய எண்ணெய் வச்சு பண்ணணும். நான் வந்து ஒரு சின்ன வாங்கி வச்சேன்னா உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு தெரியுது. இப்படி ஆயிலை வந்து இப்படி எடுத்து ஊற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஊற்றிட்டு வரும். ஒரு மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுன்னு அதை எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் பண்ணிவிட்டு உங்களோட சனா மசாலோட வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பட்டுராவும் சனாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
இது வந்து சோலை மசாலாவோட இது பேபி. நீங்கள் சுட சுட பூரியோட இந்த மாதிரி வந்து ஒரு சன்னா மசாலா பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இருக்கிற பூரி எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு தோணுது. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ஹிந்தி மீனிங் சொல்லிட்டு வரேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பட்டூரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிந்தியில் நம்ம நார்த் இந்தியாவில் பண்ணுற ஒரு பூரியோட பேர் தான் அது பட்டூரா அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம ரவை யூஸ் பண்ணியிருக்கோம். சூஜி அப்படின்னா ரவை அப்படின்னு ரவைங்கிறத ஹிந்தியில் சூஜின்னு சொல்கிறோம். ரவை சூஜி. இதில் வந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக் சால்ட். இதில் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறோம். ஸோ தேல் ஆயில் அப்படின்னா தேல் சொல்கிறோம் ஹிந்தியில். ஆயில் எண்ணெய் தேல். ஸோ இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் என்னை சத்யா சந்தியா பாரத் கிச்சன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ये सिर्फ कुकिंग वीडियो नहीं है बल्कि राष्ट्रीय एकता की ओर एक कदम और थैंक्स फॉर वॉचिंग.